பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. மத்தேயு 15:28. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு ப்ராமிஸ், வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உன் விசுவாசம் பெரிது. ஒருவேளை உங்களோட ஜெபத்திற்கு அநேக நாள் பதில் கிடைக்காத மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்ட ஏசப்பா, இந்த காரியத்தை நீங்கள் செய்யும் வரைய நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து யாக்கோவை போல் போராடி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக தான் இன்றைக்கி உங்களை பார்த்து தான் சொல்கிறார், விசுவாசம் பெரியுது. உண்மைதான்ப்பா. வேதத்தில் வேறு நாட்டோட ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பாங்க. ஆண்டவர் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமா அப்படின்னு கேட்பார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்திரீக்கு விசுவாசம் எந்த அளவு இருக்கிறது அப்படின்றதற்காக தான். ஆனால் அந்த ஸ்திரீ என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஆண்டவரை விடவே மாட்டாங்க. கடைசி ஆண்டவர் சொல்வார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுன்னு சொன்னேன்னா, அந்த நேரமே அவங்க மகள் எங்கேயோ இருப்பாங்க, ஆனால் அந்த ஆண்டவர் வாயிலிருந்து வந்த அந்த நேரம் அவங்க மகளுக்கு சரியாயிரும் பைபிளில் போட்டிருக்கு. அதே போல் நீங்கள் தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக செபித்து கொண்டே அநேக நாட்களாக அந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னா, இந்த ஒரு காரியத்துக்காக விடாமல் ஜெபிச்சல, உன்னோட விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. நீங்கள் என்ன காரியத்துக்காக ஜெபிச்சிங்களோ அதில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நம்ம என்ன மட்டும் இழக்கக்கூடாதுன்னா, விசுவாசத்தை மட்டும். விசுவாசன்றது ஒரு வரம். ஏசப்பா அந்த வரத்தை எனக்கு தாங்க சுவாமி, நான் இதை மாத்திர விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாய் ஆண்டவர் நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமென்.